وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين. وقال النبي صلى الله عليه وسلم ولا هو يدافع أخبثان. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நான் முதலிலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு தனது மார்க்கத்தினுடைய கல்வியிற்காக அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட செய்திருக்கிறானோ, இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக்கொண்டு இதன் மீது அமல் செய்யக்கூடிய நபர்களாக ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆமீன். எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலானுடைய தொடர் அமர்விலே நாம் 2 நாட்களாக இஸ்லாம் காட்டக்கூடிய பல வழிகாட்டுதலை, பல ஒழுக்கத்தை நாம் அதை படித்து அதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் மீது அமல் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினத்திலே தூங்குவதும் மேலும் தூங்கி எழுந்ததற்கு பிறகு அந்த ஒழுக்கத்தை பற்றி நாம் பார்த்தோம் இறுதி தினமுங்காக. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய, இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய கழிவறை செல்லக்கூடிய ஒழுக்கம், சிறுநீர் கழிச்சாலும் மலம் கழிச்சாலும் நாம் பேணக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன, ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்விலே செய்த ஒழுக்கங்களை, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களை நாம் பார்க்க உள்ளோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒழுக்கத்தை பற்றி சொன்னாலே முதல் ஹதீஸ் நான் முதல் தர்ஸிலே முதல் அமர்விலே சொல்லியிருந்தேன். ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்த பொழுது ஒரு யூதன் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேலியாக கிண்டல் செய்யக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவன் கேள்வி கேட்கிறான், உங்களுடைய நபி அனைத்து விஷயங்களையும் சொல்லி தராங்களே, இப்பேற்பட்ட உங்களுடைய நபி இந்த கழிவறையில என்ன செய்யணும் இது எல்லாமா சொல்லி தராங்க? இப்படி கேலியாக ரசூலுல்லாஹ்வை கேள்வி கேட்கும் வகையில சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேள்வி கேட்கிறார். ஆனா சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு நேரமாக எடுக்காம மாறாக துணிச்சலுடன் பதில் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தந்த அனைத்து வழிகளையும், எப்படி நான்
எந்த சமுதாயத்தை சார்ந்தவன்? இறுதி தூதர் முஹம்மதுனுடைய சமுதாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எந்த அளவிற்கு எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், கழிவறை சென்றால் மட்டும் இல்லை, கழிவறையில எப்படி உட்கார்ந்த வேண்டும், எந்த புறத்திலே எந்த கையை பயன்படுத்தி நாம் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், மேலும் எதை கொண்டு நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அனைத்து விஷயங்களையுமே எங்களுடைய தூதர், எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சிறிது அளவு கொஞ்சம் நாம இங்க யோசிச்சு பார்த்தா தெரியும், எந்த மார்க்கம் ஒரு சின்ன விஷயம், எப்படி நம்ம வாஷ்ரூம் டாய்லெட் போறதுக்கான ஒழுக்கத்தை கூட கற்றுத்தருதோ, இந்த மார்க்கத்துல நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுடைய தீர்வு இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். அது பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன சிறிய ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக இந்த மார்க்கத்துல, இந்த குர்ஆன்ல, இந்த ஹதீஸ்ல நிச்சயமாக இந்த மார்க்கம் அனைத்து விஷயங்களுடைய தீர்வும் வச்சிருக்கு. ஆனா நமக்கு என்ன ஒரு கண்டிஷன்? நாம் அதை படிக்கணும். மார்க்கத்தினுடைய விஷயங்களை படிச்சு புரிஞ்சு கொண்டா அனைத்து விஷயங்களுடைய அனைத்து துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகளுடைய தீர்வு இந்த மார்க்கத்தில் இருக்கு. இதே போலதான் இந்த ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கழிவறையினுடைய ஒழுக்கங்கள் என்ன, இதையெல்லாம் நம்ம பார்ப்போம். முதலாக இங்க வருகிறது என்னவென்று பார்த்தால், நாம் கழிவறை செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இதை செஞ்சு காண்பிக்கிறாங்க. எப்பொழுது நாம் கழிவறைக்கு செல்கிறோமோ, நாம் முதலிலே நம்மளுடைய இடது காலை எடுத்து வச்சு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை, வழிமுறையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல காரியத்திற்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய வலது கை வலது காலை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மஸ்ஜிதுக்குள்ள நுழையணுமா, ரசூலுல்லாஹ் இந்த காலை வச்சு நுழைவாங்க, வலது கால், ரைட் கால். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம், உணவு சாப்பிடணுமா, ரசூலுல்லாஹ் தன்னுடைய வலது கையால சாப்பிடுங்க என்கிற ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க. இதே போலதான் எங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிடிக்காத இடமாக இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய இடது கால் இடது கையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒரு ஹதீஸினுடைய அடிப்படையில நாம பார்க்கிறோம், எப்பொழுது கழிவறை சென்றுமானாலுமே நாம் என்ன செய்யணும்? போறது டாய்லெட் தானே, எப்படி வேணுமாலும் போயிடலாம், இல்ல மறந்து போயிட்டேன், இது எல்லாமே தவிர்த்து கொள்ளணும். ஏன்? இஸ்லாம் இந்த அனைத்து விஷயங்களுடைய ஒரு உன்னதமான விஷயங்களை காண்பிக்குது. நீங்க எப்படி இருக்கணும், அந்த நிமிடத்துல என்ன செய்யணும், அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும், அனைத்து விஷயங்களுமே இஸ்லாம் வழிகாட்டுதல்னா அந்த வழிகாட்டுதலை நாங்க பின்பற்றோம். ஆமாவா இல்லையா? அப்போ ஒவ்வொரு முறையும் நாம கழிவறையை பயன்படுத்தும் பொழுது நாம லெஃப்ட் காலை முதல்ல எடுத்து வைக்கணும். இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நாம இன்னொரு ஒழுக்கத்தை பற்றி பார்த்தா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நாம் கழிவறைக்கு செல்ல வேண்டுமோ, நாம் அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமை வந்தால் முதல்ல நாம எப்படி இடது காலை வைக்கிறோமோ அதற்கு முன்பாக துஆ ஓதி கொண்டு செல்ல வேண்டும். இது பெரும்பாலான முஸ்லிம் மக்கள் செய்வதில்லை. எப்படி சாப்பிடும்போது பிஸ்மில்லாவை மறந்துடுறோமோ, இல்ல ஆடையை உடுத்தும் பொழுது அந்த துவாவை மறந்துடுறோமோ, இல்ல மஸ்ஜிதுக்கு வந்தா அந்த துவாவை மறந்துடுறோமோ, இதை பின்பற்றாம போறதுக்கு இதே மாதிரி என்ன செய்யறோம்? கழிவறைக்குள்ள போனாலுமே அப்படியே உள்ள நுழைஞ்சிடும். அது இடது காலா வலது காலா எதுவுமே இல்லை, துவா ஓதுறோமா இல்லையா, எதுவும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் ஏன் இங்க துவா கற்பிச்சு கொடுத்திருக்கிறாங்க? கொஞ்சம் துவாவை பார்த்தா நமக்கு தெரியும். என்ன துவா இருக்கு? கழிவறைக்குள்ள செல்லக்கூடிய துவா என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். அல்லாஹ், நான் உன்னிடம் பாதுகாப்பை தேடுகிறேன். யாரை கொண்டு? மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். இந்த ஹுபுஸ் வல் ஹபாயிஸ் யாரு? இது மிகப்பெரிய கெட்ட ஜின்களாக இருக்கு. முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் சொல்றாங்க. ஹுபுஸ் அப்படின்னு சொன்னா ஆண் ஜின், ஹபாயிஸ் பெண் ஜின்கள். இந்த பெண் ஜின்கள் ஆண் ஜின்கள் இவர்களுடைய வசிக்கும் இடமாக தங்குமிடமாக கழிவறையாக இருக்கிறது. அப்போ எவ்வளவு அசிங்கமான இடத்துல இவங்க தங்குறாங்கன்னா, இவங்களுடைய ஷர், அதாவது இவங்களுடைய தவறான எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். இதனாலேயே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த துஆவை ஓதி கொண்டு அல்லாஹ் கிட்ட நீங்க என்ன செய்யுங்க? பாதுகாப்பை தேடிக்கொண்டு கழிவறைக்கு செல்லுங்க. ஏன்? எப்படி மனிதர்களுடைய கண் பார்வை அந்த கண் படுமோ அதே போல ஜின்களுடைய கண்களும் இருக்கு. அதே போலவே இந்த ஜின்களுடைய தவறான எண்ணங்கள், தவறான நமக்கு தரக்கூடிய துன்பங்கள், இதை நாம துஆ ஓதாமல் சென்று விட்டால் நிச்சயமாக அதுவும் என்ன நடக்கும்? ஜின்கள் தாக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் நடக்கக்கூடும். இதனால நாம இந்த எல்லாத்தையும் விட்டு தவிர்த்து கொள்ளணுமா? அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பை தேடி இந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும்.
ஒவ்வொரு முறையும் நாம கால் எடுத்து வைக்கும் பொழுது துஆ கேட்டவராக உள்ள செல்ல வேண்டும். அதே போல வெளியே வரும் பொழுது குஃப்ரானக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடி நாம இஸ்திக்ஃபார் செய்யணும். யா அல்லாஹ், நான் இந்த நேரத்தை இந்த துவாவை நீங்க கொஞ்சம் கவனிச்சா தெரியும். குஃப்ரானக, அதாவது கழிவறையிலிருந்து வெளில வரும், ஆனா துவா என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ், என்னையும் மன்னித்தியம் விடாயாக. அங்க என்ன நம்ம பாவம் செய்யறோம்? மன்னிப்பு கேட்கிறோம். உலமாக்கள் இங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாம அங்க கழிவறையில இருக்கக்கூடிய அந்த நேரத்தை அது கூட அல்லாஹ்வுடைய ஜிக்ராக செய்யல, அந்த ஜிக்ரு செய்யாத நேரமாக அந்த கழிவறையில இருந்துட்டோமே, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சு விடுவாயாக. அல்லாஹு அக்பர். அப்போ எந்த அளவிற்கு அல்லாஹுடைய ஜிக்ர், அல்லாஹுடைய நினைவு கூறுதல், அல்லாஹுடைய இபாதத்துல நாம இருக்கணும், இந்த ஒரு துவா நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதாவது நாம போய் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த நிலைமையில கூட, அந்த நிலைமையில இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நம்ம வீணாக்கி விட்டோமோ என்கிற ஒரு கவலையை கொண்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு செய்யணும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒழுக்கத்தை நம்ம அதிகமாக பேணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்திலே இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக ரசூலுல்லாஹ் இதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார்கள். எந்த அளவிற்குன்னா, இது மெடிக்கலாகவும் ப்ரூவனா இருக்கு. எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், உங்களுக்கு உணவு உண்ண வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டால், பசிக்குது, ரொம்ப அதிகமாக பசிக்குது, இல்லையா உங்களுக்கு கழிவறை செல்லக்கூடிய அர்ஜென்ட்டான நேரத்துல அந்த சிச்சுவேஷன் இருந்தா நீங்க தொழுகையை கூட விட்டுருங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி? தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது, இகாமத் சொல்லி விட்டாலுமே நமக்கு இல்லை, இப்போ ரொம்பவும் பசியா இருக்கு, இப்போ நான் சாப்பிட்டாதான் நிம்மதியா போய் தொழுவ முடியும்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நீங்க தொழுகையை விட்டுருங்க. ஏன்? எந்த ஒரு மனிதன் இந்த பசியினுடைய காரணமாக போய் அல்லாஹ்க்கு முன்னாடி நின்றா அவனுடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்கும்? முதல்ல தொழுகையை முடிச்சுட்டு போய் சாப்பிடும், இதுவாக தான் இருக்கும். அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் இந்த ஒழுக்கத்தை காண்பிச்சு கொடுக்குறாங்க. வலா ஹுவ யுதாஃபிஉஹு அக்பஸான், உங்களுக்கு கழிவறை செல்லக்கூடிய அந்த நிலைமை தேவைப்பட்டால், தொழுகையினுடைய நேரமும் வந்து விட்டால் நீங்க என்ன செய்யுங்க? அந்த நேரத்துல தொழுகையை விட்டுருங்க. தொழுகையை விட்டுட்டு நீங்க கழிவறைக்கு சென்று சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் சரி, மலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, இந்த இரு தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க? உடனடியாக தொழுகைக்கு வாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒழுக்கத்தை சொல்லி தராங்கன்னா, இங்க நாம எந்த அளவிற்கு இதற்கு முக்கியத்துவத்தை தரணும்னா, நமக்கு இதனுடைய தேவை ஏற்படுதா உடனடியாக நம்ம சென்று விடணும். டாய்லெட் நம்ம உட்கார்ந்து அடக்கி கொண்டு இது எல்லாம் இருக்கக்கூடாது. உலமாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறதிலேயே மிக உன்னதமான ஒரு இபாதத் தொழுகையை விட சொல்றாங்க, இந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக. அப்போ நம்ம ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு, ஸ்கூல்ல இருக்கோம், இல்ல மஸ்ஜித்ல இருக்கோம், எங்க வேணாலும் இருக்கலாம். இப்போ நாம அடக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்தா இதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் பின்விளைவை சொல்லல, ஆனா என்ன செய்யக்கூடாது அதை சொல்லிட்டாங்க. மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது இதனுடைய பின்விளைவுகள் என்ன. இன்றைய காலத்துல நம்ம பார்க்கிறோம், கிட்னியில கல் வரதா இருக்கட்டும், சிறுநீர ப்ராப்ளமா இருக்கட்டும், இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இந்த அனைத்து விஷயங்களுமே எங்க வருது? இந்த தேவைகளை நாம் அடக்கி கொண்டு நம்மளுடைய வேலைகளை பார்த்து கொண்டே இருந்தால் இங்க பிற்காலத்துல இதனுடைய மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகும். நம்மளுடைய உடல்நிலையில நிச்சயமாக கோளாறு ஏற்படும். இது எல்லாம் தவிர்ந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இது எல்லாமே எங்க சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. தொழுவையாக இருந்தாலுமே சரி, உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து விட்டு வாங்க. அப்போதான் குஷுவ குதுவார நீங்க சொல்லுவ முடியும், அல்லாஹ்விற்கு முன்பாக நிற்க முடியும். ஆகையால நம்ம எந்த நிலைமையில இருந்தாலுமே சரி, இந்த தேவை கழிவறைக்கு செல்லக்கூடிய அந்த தேவை வந்து விட்டதா, அனைத்து வேலைகளையும் விட்டுருங்க. முதல் வேலையாக இதை பூர்த்தி செஞ்சிருங்க. இதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல பல விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. கழிவறையின் பொழுது இப்போ நமக்கு இது தேவைப்படாது, ஏன்னா நாம இங்க டாய்லெட் இருக்கு, 4 செவர் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்கள் கழிவறை செல்ல வேண்டுமா, சிறுநீர் கழிக்கவோ இல்ல மலம் கழிக்கவோ என்றால் நீங்க திறந்த வெளியிலே செல்லும் பொழுது எங்க நீங்க போவீங்கன்னா மறைவான இடத்தை தேடி போய் உட்காருங்க. ஏன்? நம்மளுடைய மர்மஸ்தானங்களை, பிரைவேட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு பாதுகாப்பாக அதை கொண்டு நமக்கு ஒரு வெக்கப்படக்கூடிய அந்த ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறானோ அதை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்குன்னா, முகைரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை பற்றி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
இப்படி கழிவறைக்கு செல்லக்கூடிய அந்த தேவை பட்டு விட்டால், அந்த நிலைமை வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் அபஅத், அதாவது இருக்கிறதுலேயே மிக தூரமான இடத்துக்கு போயிடுவாங்க. எந்த அளவிற்குன்னா ரசூலுல்லாஹ் பாதுகாப்பான இடத்திற்கும் மறைவான இடத்தை தேடி போவாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு முறை ரசூலுல்லாஹிற்கு மறைவான இடமே கிடைக்கல. இரண்டு மரத்தினுடைய கிளைகள் தூரமாக இருக்கு, ஒன்னு லெஃப்ட் சைடு ஒன்னு ரைட் சைடுல இருக்கு, மறைவான இடமே இல்லை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு மறைவான இடத்தை ஏற்படுத்தினார்கள்னா, அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் ரசூலுல்லாஹுக்கு ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய அந்த கிளையை எடுத்து அதை சாய்த்து இன் காதி, அதாவது நீ கிளையே சாய்ந்து விடு. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அற்புதம், முஅஜிஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கிளை ரசூலுல்லாஹுடைய பேச்சை கேட்ட உடனே சாய்ந்து விட்டது. இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடிய கிளையும் சாய்ந்து விட்டது. அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இது ஏன் சொல்றேன்னா, நாம மறைவான இடத்தை தேடி நிச்சயமாக உட்காரணும். இல்ல அர்ஜென்ட்டா வந்துருச்சு, இங்க யாரு பார்க்க போறா, இவ்வளவு தூரமா எல்லாம் திறந்த ஒரு மைதானமாக தானே இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட மலக்குமார்கள் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? எந்நேரமும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களும் சரி, நம்மளுடைய கணக்கு வழக்கை எடுக்கக்கூடிய மலக்குமார்களும் சரி, இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை ஏற்று பல மலக்குமார்கள் பல வேலையில மூழ்கி இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நாம அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறந்த படைப்பினமாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய சத்தரன், நம்மளுடைய மனுமஸ்தானங்களை பாதுகாத்து கொள்ளணும், மறைத்து கொள்ளணும். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. இந்த காலத்துல பார்த்தா டாய்லெட் இருக்கு, இந்த வசதிகள் இருக்கு. ஆனா நாம பயணத்துல இருக்கும் பொழுது டாய்லெட் கிடைக்குமா? அர்ஜென்டான நேரத்தில் கிடைக்காது. பஸ்ஸு ட்ரெயின் எங்கேயாச்சும் நிப்பாட்டுவாங்க. பஸ்ஸு பெரும்பாலான பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்னா எங்கே வேணாலும் நிப்பாட்டுவாங்க. அங்கே கழிவறை இல்லைன்னா என்ன பண்ணுறது? மறைவான இடத்தை தேடி நம்ம போய் உட்காரணும். அப்படியே இருக்கும், போய் நின்று அப்படியே நம்ம சிறுநீரை கழிச்சிட்டோம்னா ஒரு இஸ்லாமிய ஒழுக்கத்துல கூட அந்த முஸ்லீமாக மாற மாட்டோம். ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லீம் இந்த மாதிரியான செயல்களை செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதை கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நாம நினைவு கூற வேண்டும். நாம மறைவான இடத்தை தேடி நம்மளுடைய சிறுநீராக இருக்கட்டும், நம்மளுடைய இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. பொது இடங்களிலே நாம் சிறுநீர் கழிக்கவோ அல்லது மற்ற தேவைகளை பூர்த்தி செய்யவோ கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறது, இத்தகு மலாயின ஸலாஸ், அதாவது 3 லாயனத் அனுப்பக்கூடிய இடங்களில் இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது சிறுநீர் கழிக்கவோ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவோ 3 இடத்திலே நீங்கள் செய்யாதீர்கள். ஏன்? அங்க நீங்க செஞ்சீங்கன்னா, அங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மீது லாயனத் ஏற்படும். அதாவது யாராவது ஒருத்தவங்க திட்டுவாங்க. எந்த மாதிரியான இடங்கள்? ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க 3. முதலாவது, இந்த மிருகங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக வேண்டிய கிராமப்புறத்திலையும் சரி அல்லது நம்ம வேற இடத்துல போய் பார்த்தா மிருகங்களுக்காக வேண்டிய அவங்களுக்கு கால்நடைக்காக ஒரு தண்ணிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்கும். அங்க போய் நீங்க என்ன செய்யாதீங்க, அதுக்கு பக்கத்துல சிறுநீர் கழிக்கவோ அல்லது வேற விஷயங்கள் கழிக்கவோ செய்யாதீங்க. ஏன்? அந்த மிருகங்களுக்கு அது பாதிக்கும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் கணக்கெடுப்பான். அதே போல இந்த பொது இடத்துல, அதாவது இப்போ ரோடு இருக்குன்னா பழைய காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த காலத்திற்கு ஏற்ப இந்த பாதையில செல்லக்கூடிய இந்த பாதையினுடைய நடுப்புறத்துல நீங்க சிறுநீரோ மலமோ கழிக்காதீங்க. ஏன்? ஏன்னா பெரும்பாலான மக்கள் பாதையினுடைய நடுப்புறத்தை தான் பயன்படுத்துவாங்க. அந்த காலத்திலும் சரி இப்பவும் சரி. இப்போ பாதையினுடைய நடு பகுதியில நீங்க இந்த உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தா நிச்சயமாக உங்கள் மீதான லானத், அந்த சாபம் ஏற்படும். போறவங்க என்ன செய்வாங்க? நிச்சயமாக திட்டிக் கொண்டே போவாங்க. இது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதீங்க. அதே போலவே ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நிழல் இருக்கக்கூடிய இடம், இப்ப மரம் இருக்கு, நான் போய் உட்கார்ந்து என்ன செய்யறேன், அங்க சிறுநீர் கடிச்சிட்டேன்னா அந்த நிழலை தேடி வரக்கூடிய நபர் அங்க உட்கார்ந்தா என்ன செய்வாரு? உட்கார முடியாம போயிடும். அவர்களுக்கு சிரமம் ஏற்படும், துன்பம் ஏற்படும். அப்ப அவர் அங்க நின்று திட்டுவார். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த அளவிற்கு நமக்கு ஒழுக்கத்தை கற்று தராங்க. இந்த மாதிரியான நிழல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சிறுநீரோ உங்களுடைய தேவைகளோ பூர்த்தி செய்யாதீர்கள். ஏன்? மலாயின், இது உங்களுக்கு மற்றவர்கள் லாயனத் அனுப்புவார்கள், மற்றவர்கள் திட்டக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும். இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் ஒழுக்கத்தை கற்று தராங்க. நாம எப்படி வாழணும்? இப்போ நம்ம எடுத்து பார்த்தா இப்படி நம்ம பொது ரோட்லயோ இல்லை இந்த மாதிரியான இடங்கள்லையோ செய்ய மாட்டோம். ஆனா வீடுகளில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் விளையாடி கொண்டு இருப்பாங்க. அவங்களுடைய அம்மாக்களோ அப்பாக்களோ யாராச்சும் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள எடுத்துட்டு போய் டாய்லெட் வருதா, சிறுநீர் கழிக்கணுமா, அப்படியே ரோட்லேயே நின்று பண்ணிடு. பார்க்குறோமா இல்லையா எத்தனை பேர்? ஆனா சிறு பிள்ளையிலிருந்து அவங்களுக்கு நாம தர்பியத்தை கொடுக்கணும். எப்படி, எங்க, எந்த விஷயத்த செய்யறது. அது நம்ம கழிவறையாக இருந்தாலும் சரி,
சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அதுக்குன்னு தகுந்த ஒரு இடம் இருக்கு. ஆமாவா இல்லையா? உணவை கொண்டு போய் நாம எங்க உட்கார்ந்து சாப்பிட முடியாது, ரோட்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அதே போலதான் எந்த விஷயம் எங்க செய்யணுமோ ரசூலுல்லாஹ் அதை காண்பிச்சு கொடுக்குறாங்க. இத்தகைய விஷயங்களை உங்களுடைய சிறு பிள்ளைகளாக இருந்தாலுமே அவர்களுடைய தர்பியத்துல இதுல உள்ள கொண்டு வாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல திறந்த வெளியிலே நாம ஒரு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறோம், சிறுநீர் கழிக்கவோ ஏதாவது செய்யணும்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய அந்த ஆடை இருக்கு இல்லையா, இப்போ பேண்ட் இருக்கு, அந்த காலத்துல அபாயா மாதிரியோ அல்லது எஹ்ராம் துணி எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரியான துணிகள் இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாம நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக போறோம்னா நாம அந்த இடம் எந்த இடத்துல நம்ம போய் உட்கார போறோமோ, எந்த இடத்துல சிறுநீர் கழிக்க போறோமோ இல்லது நம்மளுடைய கழிவறையினுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்ய போறோமோ அந்த இடத்துக்கு போனதற்கு பிறகுதான் நம்மளுடைய ஆடைகளை சூட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இதே போல திறந்த வெளியில, அந்த காலத்துல மைதானமாக தான் இருந்தது, இந்த மாதிரியான இடத்துல ரசூலுல்லாஹ் தூரமா போயிடுவாங்க. தூரமாக சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மறைவான இடத்தை தேடி சிறுநீர் கழிக்க உட்கார்ந்தாங்கன்னா உட்காரக்கூடிய அந்த நிலைமையில தன்னுடைய ஆடைகளை எடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். எடுத்த உடனே எடுத்ததற்கு பிறகு உட்கார்ந்துட மாட்டாங்க. மாறாக இந்த இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த மண்ணுக்கு கிட்ட போகும் பொழுது, அந்த இடத்துக்கு கிட்ட உட்காரும் பொழுதுதான் தன்னுடைய ஆடைகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுப்பார்கள். இதை நாம தெரிந்து கொள்ளணும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், தாய்மார்கள் மிக முக்கியமாக இந்த தர்பியை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன், நம்ம எங்க வேணாலும் பார்க்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோமா இல்ல மற்றவங்களை ஒரு உறவினர்களுடைய வீட்டுக்கு போறோமா, அங்க சென்றாலுமே குழந்தைகள் இந்த இந்த மாதிரியான கழிவறைக்கு போகணும், டாய்லெட் போகணும்னா அம்மா என்ன செய்வாங்க, எடுத்த உடனே பேண்ட் எடுக்கிறது, அவங்க என்ன துணி போட்டிருக்காங்களோ எடுத்து அங்கிருந்தே அனுப்புவாங்க. அல்லாஹ் அக்பர். ஆனா அந்த சிறு குழந்தையினுடைய அந்த ஹயா இருக்கு இல்லையா, அந்த வெட்கப்படக்கூடிய தன்மை அது அங்கிருந்தே போயிடும். அல்லாஹ் காப்பாற்றும். நாம சிறு வயதுல இருந்து ஹயானா என்ன, அவங்களுடைய உள்ளத்துல எப்படி வெட்கப்படக்கூடிய உணர்வு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இது எல்லாமே ஒரு சின்ன பிள்ளையில இருந்து நம்ம தர்பியத் கொடுத்தா, நாம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன செய்யணும், கழிவறைக்கு உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு அங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து ஆடைகளை எடுத்து அவங்களுக்கு அந்த பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சா அந்த குழந்தைக்கு தெரியும், சரி, அப்போ நம்ம அம்மா இப்படி சொல்லி தராங்க, நம்மளுடைய அப்பா இப்படி சொல்லி தராங்க, அப்போ நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆடைகளை கழட்டக்கூடாது, நம்மளுடைய ஆடைகளை கழட்டி அதுக்கப்புறம் நம்ம சிறுநீர் கழிக்கவோ நம்ம டாய்லெட்டுக்கு போகக்கூடாது. இது சின்ன குழந்தைங்களுடைய மனசுல கண்டிப்பாக நுழைஞ்சிடும். நாம சொல்றோம், சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே வீட்டுல பார்த்துருப்பீங்க, சிறு பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்காமலேயே பல விஷயங்களை செய்வாங்க. பொதுவாக நீங்க தொழுதுட்டு இருந்தா அந்த சிறு பிள்ளை கூட என்ன செய்யும், பக்கத்துல வந்து சஸ்தா செய்யற மாதிரி ருக்கு செய்யற மாதிரி செய்யும். ஆமாவா இல்லையா? இது அவங்களுடைய மென்டாலிட்டி. அப்போ நாம இதை புரிந்து கொள்ளணும். நாம என்ன செய்கிறோமோ என்ன சொல்லி தரோமோ அந்த தர்பியத் அந்த குழந்தையினுடைய எதிர்காலமாக மாறுகிறது. எங்க இந்த ஒழுக்க செயலாம் நாம கற்றுக்கொள்கிறோமோ, நாம நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ, அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு இது சொல்லித்தாங்க இன்ஷா அல்லாஹ். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு மஸ்அலா, ஒரு சட்டம் என்னவென்று பார்த்தால், நாம கழிவறையில செல்லும் பொழுது அல்லாஹ்னுடைய பெயரோ இல்ல குர்ஆனுடைய வசனங்களோ இப்பேற்பட்ட சில பேப்பராக இருக்கட்டும் அட்டைகளாக இருக்கட்டும் இதை எடுத்துக்கொண்டு கழிவறைக்கு செல்லக்கூடாது. ஏன், இது அல்லாஹ்னுடைய பெயராக இருக்கட்டும் குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கட்டும் இதனுடைய அவமதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிவிடும். ஆகையால ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ்ல வருது, பெரும்பாலான மக்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியும், ஆனா உலமாக்கள் இந்த ஹதீஸ் சஹியா இல்லது ஸயீஃபான ஹதீஸா என்கிற கருத்து வேறுபாடுல இருக்காங்க. ஆனா இது நாம ஹதீஸை எடுத்துக்கொள்வோம். ஏன், ரசூலுல்லாஹ் பற்றி வருகிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மோதிரம், இங்க ரிங் இருக்கு இல்லையா, இந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு தான் கழிவறைக்கு செல்வாங்க. ஏன், அந்த மோதிரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பெயரும் அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய பெயரும் அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கும். அது ஒரு ஸ்டாம்பாக ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த பெயரினுடைய காரணமாக இதை நாம கழிவறைக்கு எடுத்துட்டு போனா அல்லாஹ்வுடைய பெயரை அவமதிக்கிற மாதிரி ஆகிவிடுமோ என்கிற ஒரு ப்ரிகாஷன் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. இது ரசூலுல்லாஹ் தவிர்த்தாங்க. இப்போ ஒரு சட்டம் இருக்கு பொதுமக்கள் கிட்ட, இது எப்பவுமே வரதுதான். இப்போ குர்ஆன் போன்ல இருக்கு, குர்ஆன் போன்ல எடுத்து பார்க்கிறோம், அப்போ இது நம்ம போனை எடுத்துட்டு உள்ள போலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலமாக்கள் இதுலயும் சிந்திச்சு இதுலயும் சில பல கருத்துக்களை வச்சு சொல்றாங்க. நிச்சயமாக நம்ம இந்த போனை என்ன பண்ண முடியாது, கழிவறைக்கு வெளில வச்சுட்டு போக முடியாது. ஏன், வந்து பார்த்தா போன் இருக்காது. இது நம்மளுடைய ஒரு நிலைமை. ஆகையால என்ன சொல்றாங்க உலமாக்கள்,
எப்படி நம்மளுடைய உள்ளத்துல நம்மளுடைய இந்த கல்புல குர்ஆன் இருக்கிறதோ, இது எப்படி உள்ளம் இருக்கிறதோ, இதே மாதிரிதான் போனுக்குள்ளேயும் இருக்கு. இதை எடுத்துட்டு போறதுல எந்த ஒரு குற்றமோ தவறும் இல்லை, எடுத்துட்டு போலாம் பிஇஸ்னில்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஆனா அதே நேரத்துல இந்த தவறை நாம செய்யக்கூடாது. எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க, ஜிக்ர் செய்யறாங்களோ இல்லையோ, தங்களுடைய போனுடைய ரிங்டோனை அதான் நான் இல்லைனா சூறாவுடைய இதுவா இல்லைனா தன்னுடைய மெசேஜ் ரிங்டோனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் இப்படி வைப்பாங்க. இப்படி வச்சா ஃபர்ஸ்ட் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும். அப்படி வைத்தா ஃபர்ஸ்ட் நம்ம சைலண்ட்ல போட்டு உள்ள போகணும். ஏன் உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்துல எவனாச்சும் கால் பண்ணுவோம். கால் பண்ணக்கூடிய என்ன ரிங்டோன் வரும், அசானோ அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனமோ, நவுது பில்லாஹ். இது நாம செய்யக்கூடிய அவதூறாக மாறிவிடும். நாம குர்ஆனுடைய வசனங்களை அவமதிக்கிற மாதிரி ஆகிவிடும். இதை நாம தவிர்த்து கொள்ளணும். இதை கூட உலமாக்கள் இங்க குறிப்பிடுறாங்க. இப்பேற்பட்ட விஷயங்களிலிருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். ஒன்னு ரிங்டோனே வைக்காதீங்க, அப்படி வச்சா கூட சைலண்ட்ல வச்சு எடுத்துட்டு போங்க உங்களுடைய செல்போன்களை இன்ஷா அல்லாஹ். இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில பல ஒழுக்கங்களை சொல்லி தராங்க. மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், நாம கழிவறையில செல்லும் பொழுது, அந்த கழிவறையை பயன்படுத்தும் பொழுது கிபிலாவினுடைய புறத்துல நாம உட்காரக்கூடாது. அது கிபிலாவை பார்த்த மாதிரியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய முதுகு புறத்துல கிபிலாவாக இருந்தாலும் சரி, இந்த இரு டைரக்ஷனுமே நாம செய்யக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் இது சொன்ன ஹதீஸ் எப்பொழுது பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில, அதாவது அந்த காலத்துல 4 சுவரை கட்டி ஒரு டாய்லெட் வாஷ்ரூம்ங்கிற ஒரு அடிப்படையான ஒரு டாய்லெட் சிஸ்டம் இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நாம சுவற்றுல பல சுவர் இருக்கு, 4 சுவர்ல டாய்லெட்ல போறோம். இப்பவுமே கிபிலா பக்கம் இருக்கக்கூடிய டாய்லெட்ல நம்ம உட்காரக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜும்ஹூர் உலமாக்கள், அதாவது உலமாக்களுடைய பெரும்பாலுமான ஒரு குரூப், அவங்க சொல்றாங்க நிச்சயமாக இப்படிப்பட்ட டாய்லெட் இப்படிப்பட்ட கழிவறையில இருந்து கூட நாம கழிவறை செய்யக்கூடாது. இது அவதூறாகவும் அவமதிப்பாகவும் ஆகிவிடும். ஆனா ஒரு ஹதீஸை கொண்டு உலமாக்கள் இதை நாம செய்யலாம் தேவைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாருக்கும் தெரியும் இந்த சஹாபி. ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் மதீனாவுக்கு வந்த உடனே இவர்களுடைய வீட்டில தான் தங்கினாங்க. அப்போ இந்த சஹாபி தன்னுடைய ஒரு நிகழ்வை பற்றி சொல்றாங்க. நான் ஷாம் என்கிற அந்த ஒரு நாட்டு, ஷாம் நாட்டிலே சென்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு கழிவறையை பயன்படுத்தினேன். அந்த கழிவறை 4 சுவற்றில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் மாதிரியான ஒரு சிஸ்டம். அங்க நான் போய் உட்காரும் பொழுது பார்த்தேன், இது கிபிலாவினுடைய புறத்துல இருக்கக்கூடிய ஒரு கழிவறையாக இருக்கு. அப்பொழுது நான் சிறிது என்னுடைய பொசிஷனை தவிர்த்து கொண்டேன், என்னுடைய டைரக்ஷனை மாற்றி கொண்டேன். அதற்கு பிறகு வெளில வந்த உடனே அல்லாஹ் கிட்ட நான் இஸ்திக்ஃபார் கேட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. ஏன் நீயும் உன்னுடைய தூதரும் காண்பித்த அந்த ஒழுக்கத்தை நான் மீறி விட்டேன், ஏன்னா என்னால முடியல. இந்த ஒரு ஹதீஸை வச்சு உலமாக்கள் என்ன சொல்றாங்க, இப்படிப்பட்ட கழிவறை இருந்தா முதல்ல மாற்றிடுங்க, அல்லது உங்களுடைய வீடு கட்டுறீங்க இந்த மாதிரியான நிகழ்வு இருந்தா உங்களுடைய கழிவறைகள் கிபிலாவின் புறம் இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பிக்கிறாங்க. இதை போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 2-3 ஒழுக்கங்களை சொல்லி முடிச்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் தண்ணீர் தேங்கும் இடத்துல என்ன செய்யாதீங்க, சிறுநீர் கழிக்காதீங்க. தண்ணீர் தேங்கும்னா எப்படி, ஒரு குளமோ குட்டையோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான இடங்கள்ல எங்க தண்ணி ஓடாம இருக்கோ, ஒரு ஆறு மாதிரி அல்லது இந்த மாதிரியான இடத்துல எப்படி ஆறு எப்படி இருக்கும், தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும், அங்க நாம சிறுநீர் கழிச்சாலுமே அந்த தண்ணி வரக்கூடிய அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணு அதை சுத்தப்படுத்திடும். ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியான இடத்துல எங்க தண்ணீர் தேங்கி இருக்கிறதோ இங்க இருந்து நீங்க சிறுநீர் கழிக்கிறது தவிர்த்து கொள்ளுங்க, இது செய்யக்கூடாது. இப்பொழுது இந்த காலத்துல நாம அதை இம்ப்ளிமெண்ட் செஞ்சு பார்த்தா என்னவா வரும், ஸ்விம்மிங் பூல் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் செஞ்சிருப்பாங்க. என்ன செய்வாங்க, ஸ்விம்மிங் பூல்ல இறங்கின உடனே முதல்ல வர்றது என்ன, ஸ்விம்மிங் வருமோ வராதோ ஃபர்ஸ்ட் சிறுநீர் வந்துடும். அல்லாஹ் அக்பர். ஆனா என்ன செய்வாங்க, சொல்லவும் மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நவுது பில்லாஹ். இதுல இருந்து நாம காப்பாற்றி கொள்ளணும். ஏன், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கு, தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, சிறுநீரை கழிக்காதீங்க. ஆகையால் இந்த ஸ்விம்மிங் பூலும் இதுல உள்ளடங்கும், நாம இதை செய்யக்கூடாது. இதை போலவே இப்போ தண்ணீரே இல்லை, இப்போ நாம எப்படி சிறுநீர் கழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இதே சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்ல வருகிறது, தண்ணீர் இல்லாத பட்சத்துல நாம 3 கற்களை கொண்டு நம்மளுடைய சிறுநீர் செய்தோமோ மலம் கழித்தோமோ இதை நாம சுத்தப்படுத்தி கொள்ளலாம். எப்படி செங்கல் மாதிரியான எது தண்ணியை உரியுமோ அந்த மாதிரியான கற்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உலமாக்களுடைய கருத்து இருக்கு,
அந்த 3 கற்கள் இருக்கே, அது 3 தான் எடுத்துட்டு போகணுமா இல்ல ஒண்ணு கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலமாக்கள் 3 கற்கள் தேவை, வாஜிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எங்கேயுமே கல் இல்லாத நேரத்துல அப்படி தேடி பார்த்தா சரி ஒரு கல் இருந்தாலுமே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கல் நிறைய இருக்கு, எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இதுவா இருக்குன்னா அப்படி எல்லாம் சோம்பேறிப்படக்கூடாது. 3 கல்லை தேடி கொண்டுதான் நம்ம போய் சிறுநீர் கழிக்கவே உட்காரணும். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் இதே மாதிரி கழிவறைக்கு சென்றிருக்கிறாங்க, 3 கற்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி சஹாபிக்கு சொல்றாங்க. அந்த சஹாபி போய் கல் இல்லாத பட்சத்துல என்ன செய்யறாங்க, இந்த விலங்குகளுடைய சாணம் இருக்கு இல்லையா, மாட்டினுடைய சாணம் இருக்கட்டும், அது அப்படியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா எப்படி ஆகும், வரட்டி மாதிரி ஆயிடும், அதுவும் ஒரு கல் மாதிரியான ஒரு பொசிஷன் ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு கல், அந்த மாதிரியான ஒரு மாட்டினுடைய சாணமோ விலங்குகளுடைய சாணமோ மேலும் எலும்பை கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே சொன்னாங்க, இந்த விலங்குகளுடைய சாணமாக இருந்தாலும் சரி எலும்பாக இருந்தாலும் சரி, இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடாது, இதுல சுத்தமத்தம் இருக்காது. ஏன், இந்த சாணம் எப்படி இருக்கு, இதுவே முதல்ல ஒரு தூய்மையற்ற ஒரு விஷயம், இதை கொண்டு நாம தூய்மை எடுக்க முடியாது. இரண்டாவது எலும்பு, இந்த மாதிரியான பொருட்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஜின்களுடைய உணவாக ஆக்கியிருக்கிறான். எப்படி எந்த எலும்பை நாம சாப்பிட்டு போடுறோமோ அந்த எலும்புகளுக்கு மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களுடைய உணவை அதுல ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹுக்கும் அவங்களுக்குமான ஒரு விஷயம். இது இல்முல் கைப், அதாவது கைபினுடைய ஒரு விஷயம், நமக்கு தெரியாது. ஆனா இதனால இப்படிப்பட்ட எலும்புகள்ல இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். அதே நேரத்துல பெரும்பாலுமான நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுமா, திறந்த வெளியில எங்கேயாச்சும் கிரவுண்ட் இருக்கு, எங்கேயாச்சும் போறோம்னா சிறுநீர் கழிக்கிறதுக்காக மறைவான இடத்துல தேடி உட்காருவோம். அங்க எலி புத்தோ இல்ல பாம்புனுடைய ஒரு புத்தோ இல்ல ஏதாச்சும் ஒரு புத்து இருக்குன்னா இல்ல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குன்னா அங்க கரெக்டா சிறுநீர் கழிச்சிடும். அல்லாஹ் அக்பர். இது மிகவும் தவறான ஒரு விஷயம், ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் ரசூலுல்லாஹ் இதை கொண்ட ஹதீஸ்ல இந்த வார்த்தைகள்ல இருந்து தவிர்த்து கொள்ள சொல்றாங்க, இந்த மாதிரியான புத்துக்கள்ல இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. ஏன், ஒண்ணு அது அந்த விலங்குகளோ இல்ல அப்படிப்பட்ட ஒரு பூச்சிகளுடைய வீடாக இருக்கு, அவங்களுக்கு இது துன்புறுத்தலாக இருக்கும். அதே போலவே இரண்டாவது விஷயம், இந்த மாதிரியான புத்துகள்ல ஜின்கள் வாழ்வாங்க, நல்ல ஜின்களோ கெட்ட ஜின்களோ இவங்களுடைய வசிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கும். இவங்களுடைய வீடுகள்ல நீங்க என்ன செய்யாதீங்க, சிறுநீர் கழிக்கிறதோ இந்த மாதிரியான தவறான விஷயங்களை செய்யாதீங்க. ஏன், அவங்க நினைச்சா என்ன செய்வாங்க, நீங்க அவங்களுக்கு துன்புறுத்தலை கொடுத்தீங்க, அவங்களும் இந்த விஷயத்தை கொண்டு துன்புறுத்தலை கொடுக்கலாம். இறுதியில் ரசூலுல்லாஹ் இந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லிட்டு கடைசியான ஒரு ஊக்கத்தை சொல்றாங்க, எப்போ நாம கழிவறைக்கு செல்றோமோ நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறோமோ அந்த நேரத்துல நம்மளுடைய வலது கையை பயன்படுத்தக்கூடாது. எப்படி, எங்க நமக்கு தேவையோ அந்த இடத்துல கூட ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய ரைட் ஹேண்டை கழிவறையில நாம பயன்படுத்தக்கூடாது, மாறாக இடது கை மட்டுமே பயன்படுத்தணும். மேலும் நாம எல்லாம் கழிவறையிலிருந்து வந்துட்டோம், பூர்த்தி அடைஞ்சிட்டு தூய்மைப்படுத்திட்டு வந்துட்டோம்னா முதல் விஷயம் வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு முசாஃபா கொடுக்கூடாது. ஃபர்ஸ்ட் போய் நாம யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதர் வந்தாலுமே சரி, கையை கழுவிட்டு நல்ல முறையில அந்த ஒரு அபிப்பிராயத்தை எடுத்துப்படுத்திக்கிட்டு நாம முதல்ல சுத்தபத்தமா இருக்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லே குபா மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே என்ன செய்யறான், சர்டிபிகேட்டை கொடுக்குறான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதஹரு. இந்த ஒரு இடத்துல எப்பேற்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா தஹாரத், அதாவது தூய்மையை மிகவும் பெரிய விஷயமாக கருதுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வே உங்களை புகழ்றானே, அப்படி என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டா அந்த குபா மக்கள் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் கழிவறைக்கு சென்று விட்டு வந்தால் முதல்ல என்ன செய்வோம், தண்ணீர் இருந்தா தண்ணீர்ல நாங்க தூய்மைப்படுத்திக் கொள்வோம், சுத்தப்படுத்திக் கொள்வோம். அதே நேரத்துல தண்ணி இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி தண்ணீரும் சேர்த்து கற்களை கொண்டு நம்ம என்ன செய்வோம், நாமளே சுத்தப்படுத்திக் கொள்வோம். அதாவது அவ்வளவு தூய்மையாக இருப்போம். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவர்கள் தூய்மையானவர்கள், அல்லாஹும் என்ன செய்யறான், தூய்மையானவர்களை மிகவும் நேசிக்கிறான். ஆகையால இந்த கழிவறை செல்லக்கூடிய பல ஒழுக்கங்கள்ல சில ஒழுக்கங்களை உங்கள் முன்னால வைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மீது அமல் செய்யக்கூடிய நபர்களாக நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.